மினிஸ்டர் வரார் ஒதுங்கி நில்லுங்க. ஃப்ளைட்டு எப்படி ரோட்ல இறங்குச்சு பதில் சொல்லுங்க. புதுக்கோட்டை கீரனூர் பக்கம் 4 முறை வட்டம் அடிச்சு தான் இந்த ஃப்ளைட்டு. தொழில்நுட்ப கோளாறு வந்து அதுக்கப்புறம் ரோட்ல தான் ஸ்ட்ரெயிட்டு. பார்வையிட வந்தாரு லோக்கல் பார்ட்டியான சட்ட அமைச்சர் ரகுபதி. தனியார் பயிற்சி விமானம் எப்படி தரை இறங்குச்சுன்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு. கூட இருந்த ஜனங்களோட உற்சாகத்தை தான் பார்க்கணுமே. ஏதோ ரைட் பிரதர்ஸே அவங்க தான்ற மாதிரி விமானத்தை பற்றி டெக்னிக்கலாக பேசிக்கிட்டாங்க. சுற்றி சுற்றி வந்து மினிஸ்டரும் உத்து பார்த்தாரு. ஒருவேளை கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடித்து எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணலான்னு நினச்சாரோ என்னவோ. ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, அதுக்காக வேண்டி பயன்படுத்துகிற சிறிய ரக பயிற்சி விமானம். அந்த விமானம் வந்து வர்ற போது டெக்னிக்கல் டிஃபெக்ட் ஏற்பட்டு அவங்க 3-4 ரவுண்டு சுற்றிருக்காங்க. வேறு எந்த வழி இல்லைன்னா ரோட்டில் வந்து எந்த டிராஃபிக் இல்லாதனால இந்த ரோடே சேஃப்டியாக இருக்குன்ட்டு ரோட்லேயே இறக்கி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவ்வளோதான். யாருக்கும் பாதிப்பும் கிடையாது. அதே போல் எந்த கார் எதுல மேலேயும் மோதவும் இல்லை. எல்லாமே நல்லபடியாக போகலாம். பர்மிஷன் கிடையாதுங்க. ஆனால் ஆபத்தில் வந்து அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க உயிரை காப்பாற்றுக்கு எய்த்தாப்புல வண்டி வரலைன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டி வரலைங்கிறதுனால அவங்க இறக்கியிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு கேள்விப்பட்டது. அதுக்கப்புறம் இதுக்கு உண்டானது என்ன அதுங்கெல்லாம் நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. அவங்க வேணும்னா இறக்குறாங்க. அவங்கள உயிரை காப்பாற்ற தானே அவங்க இறக்குறாங்க. நிச்சயமாக அவங்க ஸ்டெப் எடுத்துருவாங்க. ஏன்னா எடுத்து கொண்டு போய் ரிப்பேர் பார்த்து திருப்பி அதை உபயோகப்படுத்துவாங்க.